நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 47. காண்ணொழிவு. 2 ஒற்றைக்காலை வண்டிகளிலாக 100 பேருக்கு சமைப்பதற்குரிய பொருட்கள் ஏற்றப்பட்டிருந்தன. அடுமனை கருவூலத்திலிருந்து அவற்றை ஏவலர் சிறிய 2 சகட வண்டிகளில் கொண்டு வந்து முற்றத்தில் வைக்க சம்பவனும் அடுமனையாளர் 4 அவற்றை எடுத்து அடுக்கினர். அரிசியும் வெல்லமும் கிழங்குகளும் முதலிலும் காய்கறிகள் இறுதியிலுமாக அடுக்கப்பட்டன. நெய்க்குடங்களை வைப்பதற்கு முன் அவற்றின் மூடி தேன்மெழுகால் இறுக பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தான். தேன் நிறைந்த குடுவைகளையும் யவனமது நிறைக்கப்பட்ட பீதர் நாட்டு வெண்களிமண் கலங்களையும் கொண்டு வந்து வண்டிகளில் ஏற்றி கொண்டிருந்தான் அஸ்வகன். அவர்கள் உரக்க கூவி ஆணையிட்டு சிரித்து அத்தருணத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சம்பவன் அடுமனைக்குள் வாழ்பவர்களுக்கு எந்த பயணமும் கேளிக்கைதான் என நினைத்து கொண்டான். மதுக்கலங்கள் இறுக மூடப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொன்றில் இருந்தும் மெல்லிய மனம் கமிழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மனங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து இனிய புதிய மனம் ஒன்றை உருவாக்கின. அவை அத்தனை மென்மையாக இருப்பதனால்தான் இயல்பாக ஒன்று கலக்க முடிகிறது என்று எண்ணிக்கொண்டான். குறைவாக இருப்பதன் பெயர் மனம். மிகையே கெடுமணம் என்ற வரி நினைவில் எழுந்தது. யவனமது நெறிக்கப்பட்டு தேன் மெழுகாலும் மரக்காலும் நன்கு மூடப்பட்ட களிமண் கலத்திற்குள் இருந்து எப்படி அந்த மனம் எழுகிறது என்பதை தன் மூக்கை வைத்து பார்த்தான். மூக்கை அதன் மேல் வைக்கும் போது அந்த மனமே ஒரு உள மயக்குத்தானோ என்று தோன்றியது. அதில் யவனமது இருப்பது தெரியாவிட்டால் அந்த மனம் சித்தத்திற்கு தெரியாதோ? ஆனால் அப்படி அல்ல என்று மீண்டும் அவன் மூக்கு சொன்னது. மிக தொலைவில் கேட்கும் குரல் போல, மிக மெல்ல வந்து காற்றில் தொட்டு மறையும் குழலிசை போல அந்த மனம். அவன் முகர்ந்து பார்ப்பதை கண்ட விகிதர் புன்னகையுடன், மது அருந்தியவர்களைப் போலவே கலங்களாலும் அதன் மனத்தை மறைக்க முடியாது என்றார். உள்ளிருக்கும் எந்த மனமும் வெளி வந்தே தீரும். மனத்திற்கு 10,000 வாயில்கள் என்றார் சுந்தரர். அவன் யவனமதுவை ஒரே ஒரு முறை ஒரு சிமிழ் அளவுக்கு நாவில் விட்டு சுவைத்திருந்தான். பெருவணிகன் ஒருவன் சுவைத்து விட்டு சென்ற கோப்பையில் எஞ்சியது அது. அதற்கு முன் பல முறை கலிங்க மதுவை அருந்தியதுண்டு. அது வாழ் என எண்ணங்களுக்குள் பாய்ந்து பல 100 துண்டுகள் என அதை வெட்டி சிதறடித்தது. அலையில் நீர்ப்பாவை என சித்தம் நெளிந்தது. ஆனால் யவனமது மது கலக்கப்பட்ட பழச்சார் என்றே தோன்றியது. நாவில் அது கடிக்கவில்லை, தொண்டையை கரிக்கவும் இல்லை. உடலுக்குள் சென்றதும் நீர்த்துளி விழுந்த கொதிக்கும் எண்ணெய் போல உடல் உலுக்கி எதிர்வினையாற்றவில்லை. அந்த மனம் தன் வாயில் எஞ்சியிருப்பதற்காக பெரிதெதையும் உண்ணாமல் மூச்சை மூக்கு வழியாக வெளிவிட்டு கொண்டிருந்தான். தனக்குள் என்ன நிகழ்கிறது என்று பார்த்தான். எதுவுமே நிகழவில்லை. நோக்கி சலித்த பின் சூழ்ந்திருந்த பிற அடுமனையாளர்களையும் மிக அப்பால் கேட்டு கொண்டிருந்த விரலியின் குரலையும் நோக்கி சித்தத்தை திருப்பினான். விரலி தேவயானியின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள். கசன் தேவயானியை பார்க்கும் பொருட்டு கையில் தாமரை மலருடன் சுக்கிரரின் குடிலுக்குள் நுழையும் காட்சி. பாய்ந்து வந்த புலிகளை ஒரு கையால் அடித்து வீழ்த்தி மறு கையில் இருந்த தாமரை இதழ் குலையாமல் உள்ளே சென்றான். இதழ் குலையாத தாமரை என்று அவள் பாடினாள். அந்த தாமரை இதழ் குலைந்ததே இல்லை. இதழ் குலையாத தாமரை கொண்டவர்களுக்கு துயரமில்லை, துயரற்றவர்களுக்கு காதலும் இல்லை. நெடுநேரம் அவள் பாடிக்கொண்டிருப்பதாக தோன்றியது. உடலில் மெல்லிய அலுப்பும் தசைகளில் தளர்வும் எழுந்தது. அவள் மிக மிக இனிமையாக பாடிக்கொண்டே இருந்தாள். பல நாட்களாகிவிட்டன. மரங்கள் வளர்ந்து இலை தழைத்தன. வெளியே மழை பெய்து வெயில் எழுந்து இருண்டு மீண்டும் புலர்ந்தது. அவள் முகம் மிக அருகே வந்துவிட்டதாக தோன்றியது. பிறகு அது அந்த மது மயக்கால்தான் என்று உணர்ந்து அவ்வுணர்வை அடைந்ததுமே தன்னை விடுவித்து கொண்டான். மீண்டும் அந்த இனிய உணர்வை அடைய வேண்டும் என முயன்ற போது சித்தம் முற்றிலும் விழித்து கொண்டது. மது குருதியில் சிறிய குமிழ்களாக மிதந்து அலைந்து ஒவ்வொன்றாக வெடித்து மெல்லிய வெம்மையுடன் கலந்து மறைந்தது. பின்னர் யவனமதுவின் மெல்லிய மனம் அவனுக்கு இதழ் நலுங்காத தாமரை என்ற சொல்லாகவே நினைவில் நின்றது. அது அலைப்பாயும் துலா தட்டுகளுக்கு நடுவே அசையாமல் நின்றிருக்கும் முள் போலும். வளவன் 2 கைகளிலும் 2 பெரிய மதுக்கலங்களை தூக்கி கொண்டு வந்து வண்டியின் பின்பக்கம் வைத்து தள்ளி உள்ளே செலுத்திய பின் அவனை நோக்கி, முதல் வண்டியில் நீ ஏறிக்கொள்
என்றான். மதுக்கலங்களின் எடையை அறிந்திருந்த சம்பவனுக்கு அந்த காட்சியே தசைகளை இழுபட்டு தெறிக்கச் செய்தது. ஏறு என்றான் வளவன் விழித்து கொண்டு. நானா என்று சம்பவன் கேட்டான். ஆம், அங்கு இன்று சமைக்க வேண்டுமல்லவா என்றான். சம்பவன், என்னை தாங்கள் சரியாக நினைவு கூறவில்லை என்று நினைக்கிறேன் என்றான். மூடா, நீ கலிங்க நாட்டு சம்பவன், அதற்கு மேல் உன்னிடம் நினைவு கூற என்ன உள்ளது என்றான் வளவன் மேலும் தயங்கி. ஆசிரியரே, நான் அடுமனையாளன். ஆனால் என்னை கலங்களை கழுவும்படி ஆணையிட்டீர்கள் அல்லவா என்றான். வளவன் முகம் மலர்ந்தது. ஆம், எந்த அடுமனைக்கு சென்றாலும் முதலில் அங்குள்ள கலங்களை கழுவுவதே அடுத்திரவோன் செய்ய வேண்டியது. அப்போதுதான் அந்த அடுமனையின் இயங்கும் முறை என்ன என்று உனக்கு தெரியும். சொல், இங்கு மிகுதியும் எந்த கலத்தில் உணவு சமைக்கப்படுகிறது? சம்பவன், செம்பு கலங்கள் என்றான். அரிதாக பித்தளை கலங்கள், சிறிய சமையல்களுக்கு மண் கலங்கள், வெம்மை நின்று வற்றியாற வேண்டிய உணவுகளுக்கு கல்லுருளிகள், இரும்பு கலங்களும் 1-2 உள்ளன. வளவன் எடை மிக்க கலங்களை எடுத்து உள்ளே வைத்தபடி அவனை நோக்காமல், எந்த கலம் அதிகமாக அடிபற்று கொண்டுள்ளது, எது கருக்குகிறது என்றான். மலர்ந்த முகத்துடன் அருகே சென்று ஒரு குடுவையை எடுத்து வைத்த சம்பவன், ஆம், நான் அவற்றை உற்று நோக்கினேன். இங்கே அடிபற்று மிகுதி. இரும்பு கலங்களின் வெளிவட்டத்தில் எப்போதும் உணவு கருகி இருக்கிறது. செம்பு கலங்களின் அடிவட்டத்தில் பற்று படிந்துள்ளது என்று சொல்லத் தொடங்க வளவன் குறுக்கிட்டு, இந்த அறிதல் உனக்குள் இருந்தால் மட்டுமே அடுதொழில் கைவரும் என்றான். ஆம் என்றான் சம்பவன். ஏன் இங்கே அடிபற்று மிகுதி என்றான் வளவன். இங்கே உள்ள விறகுகள் எளிதில் எரியும் தைல மரங்களுடையவை. அனல் நிற்கும் செரிமர விறகுகள் தேவை, அல்லது நல்ல கரி என்றான் சம்பவன். நன்று என புன்னகைத்த வளவன் கயிறு சுற்றப்பட்ட யவன மதுப்புட்டிகளை பெட்டியில் அடுக்கி, இவை கீசகருக்கானவை, ஈரப்பஞ்சால் பொதியப்பட்டுள்ளன, சென்றதுமே குளிர் நீரோடைக்குள் இறக்கி வைக்க வேண்டும் என்றான். சம்பவன், எனது சமையல் தங்களுக்கு உகக்கவில்லையோ என்று தோன்றியது ஆசிரியரே என்றான். தன் பெரிய கையை அவன் தோளில் வைத்து இழுத்து மார்புடன் அணைத்து வளவன் சொன்னான். அடுதொழில் என்பது ஒன்றிற்கொன்று மாறுபட்ட சுவைகள் கொண்ட பொருட்களை உகந்த முறையில் கலப்பதுதான். உப்பையும் புளியையும் காரத்தையும் கலக்கத் தெரிவது மொழியின் இலக்கணத்தை கற்றுக்கொள்வது போல. அதன் பின் சிறிய நுட்பங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் அவை முடிவில்லாமல் கற்கத்தகுந்தவை. உன் கை கலவை நன்று. சம்பவன் முகம் மலர்ந்தான். நான் அங்கிருந்தோரின் சுவையறிதலைத்தான் பார்த்தேன். என் நாவை விட உண்டு நிறைந்த அவர்களின் நாக்கு கூறுவதே மேலும் சரியானது என்றான் வளவன். ஆகவேதான் புலிக்காய்ச்சல் செய்ய சொன்னேன். நிறைந்த வயிறு கொண்டவர்களின் நாக்குக்கு வேறெந்த சுவையும் உரைக்காது. சம்பவன் கண் கலங்கிவிட்டான். அவ்வளவுதான் என நினைக்கிறேன். ஒரு முறை அனைத்தையும் பார்த்துவிடு என வளவன் உள்ளே சென்றான். சம்பவன் மறுபக்கம் நோக்கி திரும்பி கண்களை விரல்களால் அழுத்தி துடைத்தான். சுபாஷினி கால் சிலம்புகள் ஒலிக்க இடைநாழியில் ஓடி வந்து பாவாடை முனையை பிடித்தபடி படிகளில் துள்ளி இறங்கினாள். அப்போது தன்னை எவரும் பார்த்துவிடக்கூடாதென்ற எச்சரிக்கையும் 1000 பேர் பார்க்க வேண்டும் என்ற விழைவும் அவளிடம் இருந்தது. சிலம்பு ஒலிக்க ஆடை சரசரக்க அப்படி இறங்க வேண்டும் என்பது அவள் இளமை முதலே எண்ணி வந்த விழைவு. இறுதிப்படிக்கு சென்ற பின் மீண்டும் மேலே வந்தாள். மேலாடையை சீரமைத்த பின் மீண்டும் உடலை நெளித்து தோள்களை அசைத்து நடந்து வந்து வேறு ஒரு முறையில் ஆடை நுனி பற்றி படிகளில் இறங்கினாள். அவளே மகிழ்ந்து சிரித்து கொண்டு மீண்டும் படி ஏறலாமா என எண்ணிய போது பிரீதையை கண்டாள். அவள் அப்பால் கண்களை சுருக்கி நோக்கியபடி நின்றிருந்தாள். சுபாஷினி தலை குனிந்து நின்ற பின் திரும்பி விடலாமா என மேலே பார்த்தாள். பிரீதை, என்ன செய்கிறாய் என்றாள். அப்போது அவளை சிரிக்க வைக்கும் வினா அதுவே என அவள் நன்கு அறிந்திருந்தாள். ஆனால் அந்த வினா அவளை பொருந்தாத எவரோ தொட்டது போல சினந்து சீரச் செய்தது. பிரீதையின் விழிகளை நோக்கியதுமே அவளை சிரிக்க வைப்பதென்ன என்று தெரிந்தது. தேவி என்னிடம் அவர்களுக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு விட்டனவா என்று பார்த்து வர சொன்னார் என்றாள். பிரீதையின் விழிகளில் சினம் வந்து மறைந்தது. இளவரசியா, அவர்கள் இங்கிருந்தா கிளம்புகிறார்கள் என்றாள்.
அந்த நச்சு முள்ளை உணர்ந்தாலும் அதை அறியாதவள் போல, இல்லை சைரந்திரி தேவி என்றாள் சுபாஷினி. பேரரசியுடன் அவர்கள் பல்லக்கில் செல்லவிருக்கிறார்கள் அல்லவா, அனைத்தும் உடனிருக்க வேண்டுமே. பிரீதையின் விழிகளில் மீண்டும் சினம் வந்து அணைந்தது. விராடபுரியின் வரலாற்றில் பேரரசியுடன் எவரும் பல்லக்கில் ஏறியதில்லை. சேடியரை சுமக்க சூதர் குலத்து போகிகள் ஒப்புக்கொண்டதில்லை. அவளுடைய உள்ளம் தயங்குவதை உணர்ந்ததுமே மேலும் முன்னேறி, தேவியும் இன்று அருமணி நகைகளும் பீதர் நாட்டு பட்டாடைகளும் அணிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பல்லக்கில் ஏறுவது வரை நானும் ஆடை பற்றி பின் செல்ல வேண்டும் என்றாள். சேடிக்கு ஒரு சேடி நன்று என்று தனக்குள் என முனகிக் கொண்ட பிரீதை, சென்று பார், எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டேன், எனக்கு என்ன தெரியும், வந்து காட்டுங்கள் என்ற பின் அவளை நோக்காமல் பாவாடையை சற்றே தூக்கி பிடித்தபடி தலை தூக்கி சுபாஷினி முன்னால் சென்றாள். இடையை அசைத்த போது அது ஓரிரு முறைக்கு பின் மறந்து போய்விட இயல்பாக தாவி சென்றாள். தன் இடை இன்னும் சற்று பெரிதாக இருந்திருக்கலாமோ என எண்ணிக்கொண்டாள். பிரீதை அவளுக்கு பின்னால் வருவதை காலடி யோசையாக கேட்க முடிந்தது. அவள் அருகே வந்த பிரீதை, வெள்ளி சிலம்புகளை சேடியர் அணிய இங்கே நெறி இல்லை என்றாள். பட்டுப்பாவடை அணிய மட்டும் ஒப்புதல் உண்டோ என்றாள் சுபாஷினி. பிரீதை வாயை அழுத்தி கொண்டாள். இதோ தோடு அணிந்துள்ளேன், மணிமாலை, இடையில் சரமேகலை, இதெல்லாம் சேடியர் அணியலாமா? பிரீதை தலையை திருப்பிக் கொள்ள, எனக்கு இதை அளித்தவர் தேவி, நீங்கள் அவர்களிடமே கேட்கலாம் என்றாள் சுபாஷினி. பிரீதை கடுக்கடுப்புடன், அரசிக்குரிய அனைத்தும் சித்தமாக உள்ளன, செல்லும் வழியில் அருந்துவதற்குரிய இந்நீர் பழங்கள், ஆடைகள் அந்த பிரம்பு கூடையில் உள்ளன, கலங்கள் அனைத்தும் தொடர்ந்து வரும் வண்டிகளில் ஏற்றப்பட்டுள்ளன என்றாள். சுபாஷினி, ஒவ்வொன்றாக சொல்லுங்கள், நான் சரிபார்க்கிறேன் என்றாள். ஒன்றுக்கு இரு முறையாக அவள் பொருட்களை சரிபார்த்தாள். நான் செல்லலாமா, எனக்கு அங்கே பணிகள் மிகுதி என்றாள் பிரீதை. புன்னகையுடன் முகத்தை அவளுக்கு காட்டாமல் நின்றிருந்த சுபாஷினி வாயை இறுக்கியபடி திரும்பி, தேவி தன் அறையிலிருந்து அரசியின் அகத்தளத்திற்கு சென்று விட்டார்கள், அங்கிருந்து அவர்கள் இருவரும் வருவார்கள், அவர்கள் வந்த பின் நீங்கள் செல்லலாம், ஏதேனும் கேட்டாலும் கேட்க கூடுமல்லவா என்றாள். பிரீதை தலை அசைத்த பின் நோக்கை விலக்கி கொண்டாள். உள்ளிருந்து அரசியின் அகம்படி சேடியர் வெளியே வந்தனர். அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய கூடைகளையும் தோல் பொதிகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஓரமாக நிறைவகுத்து நின்றனர். ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டும் அவ்வப்போது ஓசை எழாது சிரித்து கொண்டும் இருந்தனர். வண்ண ஆடைகளும் பொன்னணிகளும் அணிந்து பெரிய வலம் சரிவு கொண்டையில் மலர் சுருள் சூடியிருந்தனர். அவர்களில் பலர் தன்னை நோக்குவதை விழி அசைவால் உணர்ந்த சுபாஷினி கொண்டையை சீரமைத்து தலையை தூக்கி நின்றாள். ஆனால் சற்று நேரத்திலேயே இடை வலித்தது. எங்காவது சாய்ந்து ஒசிந்து நின்றுதான் தனக்கு பழக்கம் என அவள் எண்ணிக்கொண்டாள். அரண்மனைக்குள் கொம்பு முழங்கியது. உடன் சங்கோசையும் மணி முழக்கமும் கலந்தன. அணிச்சேடியர் உடல் அசைந்து ஒழுங்கமைந்தனர். அப்பால் விலகி உடல் சேர்ந்து நின்றிருந்த பல்லக்கு தூக்கிகள் வந்து இரு நிறைகளாக நின்றனர். அவர்களை அப்போதுதான் அவள் பார்த்தாள். வெளியே செல்லும் பாதையில் காவலர் தலைவன் உரத்த குரலில் ஆணை முழக்க, காவல் வீரர்கள் வலக்கையில் வேல்களுடனும் விற்களுடனும் தங்கள் புறவிகளின் கடிவாளங்களை இடக்கையால் பற்றியபடி சீரமைந்தனர். அந்த முற்றமே கல்விழுந்த குளமென அலை கொள்வதை அவள் வியப்புடன் நோக்கினாள். அங்கு வந்த பின் பெண்களை அன்று எதையுமே தான் பார்க்கவில்லை என்பதை அதன் பின் நினைவு கொண்டாள். கேக்கயத்தின் எருது கொடியுடன் இரும்பு கவசம் அணிந்த காவல் வீரன் குரடுகள் மரத்தரையில் ஒலி எழுப்ப சீர்நடையிட்டு வந்தான். தொடர்ந்து சூதர்கள் கொம்புகளும் முழவுகளும் மணியும் சங்கும் முழக்கியபடி நடந்து வந்தார்கள். வாழ்த்தொலிகளும் குரவையொலிகளும் எழுந்தன. அரசியின் சேடியர் மூவர் மங்கள தாளங்களுடன் வருவதைக் கண்டதும் சுபாஷினி ஓடிச் சென்று வாயில் அருகே நின்றாள். அரசி வருவது தெரிந்தது. அவள் கவலை கொண்டு எதையோ பேசி வந்து சற்று முன் நிறுத்தி கொண்டவள் போல தோன்றினாள். வாயை சூழ்ந்து சுருக்கங்களும் கோடுகளும் இருந்தன. கண்களுக்கு கீழே கருகிய மென்தசை வளையங்களாக இழுபட்டிருந்தது. காதோரத்திலும் முன் நெற்றியிலும் முடி நரைத்திருக்க கன்னத்தில் மின்மயிர் பரவல் பொன்னிறமாக தெரிந்தது. முதிய பெண்களுக்கு ஏன் உதடுகள் அப்படி சற்று தொங்குகின்றன என சுபாஷினி எண்ணிக்கொண்டாள்.
அரசிக்கு பின்னால் இடையில் நீண்ட உடைவாளுடன் சைரந்திரி வந்தாள். அவள் விழிகள் சுபாஷினியை வந்து தொட்டு என் பின்னால் வா என ஆணையிட்டன. ஆம் என விழியுணர்த்திய சுபாஷினி அவர்கள் தன்னை கடந்து சென்ற போது வணங்கி நின்று பின்னர் சைரந்திரியின் பின்னால் சென்றாள். அவள் நீளாடை நெகிழ்ந்து கிடக்க அதை பற்றி தூக்கி கொண்டாள். அவர்கள் முற்றத்திற்கு சென்றதும் காவலர் தலைவன் நீள்நடையிட்டு அருகணைந்து உருவிய வாளை தாழ்த்தி அரசியை வணங்கினான். பல்லக்கு தூக்கிகளை நடத்தும் முதியவராகிய நிலை செயலர் வணங்கி, கேகயத்து மாதரசிக்கு வணக்கம், தங்கள் பல்லக்கு காத்திருக்கின்றது என்றார். அரசி சைரந்திரியிடம் வாடி என்று சொன்ன பின் ஏறிக்கொண்டாள். சுபாஷினியிடம் திரும்பி சைரந்திரி, நீ வண்டியில் வா, அங்கே காட்டு முற்றத்தில் என்னுடன் வந்து சேர்ந்து கொள் என்ற பின் பல்லக்கில் நுழைந்தாள். பல்லக்கு மெல்ல எழுந்து தோள்களில் மிதந்தது. பின்னர் காற்றால் கொண்டு செல்லப்படுவது போல ஒழுகியது. சுபாஷினி ஓடி சென்று பின்னால் நின்றிருந்த அணிச்சேடியருடன் இணைந்து கொண்டாள். நீ அரசியின் சேடியா என்றாள் ஒருத்தி. என் பெயர் சுபாஷினி என்றாள் சுபாஷினி. இந்த அணிகளை அரசி அளித்தார்களா என்றாள் இன்னொருத்தி. ஆம் என்றாள் சுபாஷினி. நன்று, விரைவிலேயே அரச மஞ்சத்திற்கு சென்று விடுவாய். சுபாஷினியின் உடல் குளிரில் என சிலிர்த்தது. பலியாட்டுக்கு அரளி மாலை அணிவித்து விட்டார்கள் என்று ஒருத்தி சொல்ல அவர்கள் சேர்ந்து நகைத்தனர். அவர்கள் செல்வதற்கு மூடு திரையிட்ட வண்டி வந்தது. ஒற்றை புறவை இழுத்த அவ்வண்டியில் உடல் பிதுங்கி நெறிய அமர வேண்டி இருந்தது. அப்பெண்களின் வியர்வையும் அவர்கள் அணிந்த மலர்களும் நறுமணச் சாந்தும் குழலில் இட்ட அகிலும் சேர்ந்து கெடுமணமாக ஆகி காற்றில் நிறைந்து குமட்டல் எடுக்க செய்தன. அவள் திரைச்சீலையை சற்று விலக்கி வெளியே பார்த்தாள். மணியோசையுடன் வண்டி கிளம்பிய போது சற்று காற்று உள்ளே வந்தது. அப்பெண்கள் எவரும் வெளியே பார்க்கவில்லை. இடைவெளியே இல்லாமல் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆண்களின் மஞ்சத்தை என்று பிரிதெதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று சுபாஷினி உணர்ந்தாள். அவர்களின் செய்திகளும் வம்புகளும் நகையாட்டும் அனைத்தும் அதை பற்றி மட்டுமே அமைந்திருந்தன. நகையாடல் இழிவு கொள்ளும் தோறும் அவர்கள் மகிழ்ந்து சிரித்தனர். அவர்களிடமிருந்து எழுந்த அந்த கெடுமணம் அவர்களின் சொற்களிலும் இருந்தது. அவர்களுடன் ஒருத்தியாக அங்கிருப்பதை எண்ணி அவள் கூசினாள். அதை எவரும் அறியலாகாது. ஆனால் அவள் அந்த வண்டியில் இருந்து அவர்களுடன் சேர்ந்துதான் இறங்க வேண்டும். அதை எத்தனை பேர் பார்ப்பார்கள்? வழியிலேயே ஏதேனும் சொல்ல இறங்கிவிட முடியுமா? வேற ஏதாவது வண்டியில் படை வீரர்களுடன் ஏறிக்கொள்ள முடியுமா? அது இயலாது என்று அறிந்திருந்தாள். அது அவளை நீள் மூச்செறிய செய்தது. வேறு வழி இல்லை என்றானதும் வெளியே தெரிந்த நகர்காட்சிகளை நோக்கலானாள். தெருந்தெருவும் அங்காடி சாலையும் கோட்டை முகப்பும் புறக்கோட்டை பெருமுற்றத்தின் வணிகர் கொட்டகைகளும் இருபுறமும் சோலைக்காடு செறிந்த பெருஞ்சாலையும் அவளை ஈர்த்து கொண்டன. காடு அவளை மெல்ல விடுவித்தது. உடல் இயல்பாக தளர அரை துயிலில் என உள்ளம் அமைதி கொண்டது. காட்டில் தனித்தனியாக மரங்களை பார்ப்பதில் பொருள் இல்லை. காடு என்பது ஒற்றை பெரும் பரப்பு, ஒரு சூழ்கை, ஒரு அமைதி, அலைகளின் அசைவின்மை. அவள் நெடுநேரம் கழித்து தன்னை உணர்ந்த போது உள்ளம் துயில் எழுந்த இனிய அமைதியால் நிறைந்திருந்தது. அவர்கள் அப்போதும் ஆண்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அப்போது முதலில் எழுந்த அருவருப்பு தோன்றவில்லை. அவர்கள் ஆண்களை ஒரு சில உறுப்புகளாக, மிகச் சில அசைவுகளாக ஆக்கி கொண்டனர். குடிப்பெருமை, செல்வம், அரசிருப்பு அனைத்தையும் களைந்து ஆண்மையையும் அகற்றி வெறும் அசையும் தசைகள் என்றாக்கி எடுத்து அடுக்கினர். அவளுக்கு அச்சொல்லாடல் மெல்லிய உவகை ஒன்றையே அளித்தது. கரவு காட்டுக்கு முன்னால் இருந்த முற்றத்தில் அவர்களின் வண்டி நின்றது. காவலர்களின் அறிவிப்புகளும் முரசுகளும் கொம்புகளும் இணைந்து எழுந்த பேரோசையுமாக வெளியுலகம் அவளை அடைந்தது. அரசியை வாழ்த்தி காவலர்கள் குரல் எழுப்பினர். ஒரு காவலன் அவர்களின் வண்டிக்கு அருகே வந்து நிலைகொள் என்று கூவினான். திரைவிலைக்கு மூத்த சேடி இறங்கினாள். தொடர்ந்து ஆடை திருத்தியபடி ஒவ்வொருவராக இறங்கினர். தரையில் நின்று குழலையும் அணிகளையும் சீரமைத்தனர். அவள் இறங்கியதும் நேராக சைரந்திரியை நோக்கி சென்றாள். அரசிக்கு பின்னால் நின்றிருந்த சைரந்திரி அவளிடம் என்னுடன் வா என்றாள். முன்னரே உத்தரையும் அகம்படியினரும் வந்து அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் வந்த காவலர்கள் புறவிகளை அவிழ்த்து கட்டி காட்டு காவலர்கள் தலைச்சுமையாக கொண்டு வந்த புல்கட்டுக்களை அவிழ்த்து
புறவிகளுக்கு முன்னால் குவித்தனர். கழுத்து மணி ஓசையுடன் அவை புல் தின்றன. அவற்றின் வாள்கள் அசைவது காற்றில் புதர் மலர்கள் ஆடுவது போல தெரிந்தது. உத்தரை அரசியை கண்டதும் எழுந்து அருகே வந்தாள். அவளுடன் அவளுடைய அணுக்கச் செடியும் வந்து அப்பால் நின்றாள். உத்தரை முகமன் சொல்லி தாயை வணங்கினாள். அரசி முகம் சுளித்து, முன்னரே வந்து விட்டாயா என்றாள். சற்று முன் என்றாள் உத்தரை. அன்னையும் மகளும் விழி தொட்டு கொள்ளவில்லை. உத்தரையின் நிற்பிலும் முகத்திலும் அன்னையை புறக்கணிக்கும் அசைவுகள் இருந்தன. உத்தரன் முன்னரே வந்து விட்டதாக சொன்னார்கள் என்றாள் அரசி. ஆம், காட்டுக்குள் சென்று விட்டார் என்றாள் உத்தரை. இளையவன் வந்து கொண்டிருப்பதாக அறிந்தேன் என்ற அரசி இயல்பாக கேட்பது போல, உன் ஆசிரியர் எங்கே என்றாள். அந்த வினா உத்தரையின் உடலை புகையை காற்று என மெல்ல உலையச் செய்தாலும் அவள் அது ஒரு பொருட்டே அல்ல என்பது போல, அவர்கள் எப்போது வருவார்கள் என்று தெரியாது, நேற்று மாலையே அரண்மனையை விட்டு கிளம்பிவிட்டார்கள் என்று அறிந்தேன் என்றாள். மேலும் ஏதோ பேச உடல் தவித்த பின் பெருமூச்சுடன் அமைந்த அரசி சைரந்திரியிடம், நாம் உள்ளே செல்வோமே என்றாள். இங்கே ஓய்வெடுத்துவிட்டு செல்லலாம் என்றார்கள் என்றாள் சைரந்திரி. வேண்டாம், காட்டுக்குள் குடில்கள் மேலும் சிறப்பானவை, நான் சற்று நேரம் படுக்க வேண்டும் என்றாள் சுதேஷ்ணை. சைரந்திரி சுபாஷினியை நோக்கி, நீ இளவரசியுடன் இருந்து கொள் என்றாள். உத்தரை திடுக்கிட்டு திரும்பி சுபாஷினியை பார்க்க, இளையவள் உங்களுக்கு உகந்த துணையாக இருப்பாள் என்றாள் சைரந்திரி. அவள் விழிகளை ஒரு கணம் நோக்கிய பின் உத்தரை சரி என தலையசைத்தாள். அவள் உள்ளூர நிலை கொள்ளாமல் இருப்பதை சுபாஷினி உணர்ந்தாள். ஓடும் வண்டிக்குள் இருக்கும் குடுவைக்குள் நீர் நலுங்குவது போல என எண்ணிக்கொண்டாள். அவள் அருகே வண்டியில் ஒரு நீர்க்குடுவை இருந்ததை நினைவு கூர்ந்தாள். காவலர் தலைவன் வந்து அப்பால் நின்று தலை வணங்கினான். உத்தரை திரும்பி நோக்க, இளவரசி விழைந்தால் காட்டுக்குள் செல்லலாம் என்றான். செல்வோம் என்று சொல்லி உத்தரை அன்னைக்கு மீண்டும் தலை வணங்கி முன்னால் செல்ல, விழிகளால் சைரந்திரியிடம் விடை பெற்று சுபாஷினி அவளுக்கு பின்னால் சென்றாள். உத்தரை தன்னந்தனியாக நடப்பவள் போல செல்ல, அவள் அகம்படியினரும் சேடியரும் உடன் நடந்தனர். அவர்கள் சொல்வனவற்றை அவள் இரண்டாவது முறைதான் கேட்டாள். ஒற்றை சொல்லில் மறுமொழி உரைத்தாள். அவள் முகம் சிடுசிடுப்புடன் இருந்தது. எவரிடமோ எரிச்சல் கொண்டவள் போல, ஒவ்வாத நினைவொன்றை சுமப்பவள் போல. தன்னை அவள் ஒரு முறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை என்பதை சுபாஷினி உணர்ந்தாள். அவளுக்கு தன் முகம் நினைவில் நிற்கவே வாய்ப்பில்லை. ஏன் அவளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? நான் வந்தது காட்டை பார்க்க என்று அவள் தன்னை திருப்பிக் கொண்டாள். அந்தி இருண்டு கொண்டிருக்க காட்டுக்குள் இருள் நிறைந்திருந்தது. சீவிடுகளின் ஒலி வலுத்து அத்தனை ஒலிகளையும் ஒரு சரடென கோத்து சூழ்ந்திருந்தது. உத்தரை எதிரே வேலுடன் வந்து வணங்கி அப்பால் வழி விலகி நின்ற இளம் காவலனிடம், நீ இங்குள்ள காவலனா என்றாள். அவன் தலை வணங்கி, ஆம் இளவரசி என்றான். அவனுக்கு மீசை கூட அரும்பவில்லை என்பதை சுபாஷினி நோக்கினாள். மெல்லிய பாசிப்படர்வு போல மேலுதடு கருமை கொண்டிருந்தது. கண்களில் எப்போதும் என ஒரு நகைப்பின் ஒளி. உன் பெயர் என்ன என்று உத்தரை கேட்டாள். அவன் பணிந்து கஜன், 3ஆம் காவல் மாடத்தவன் என்றான். இங்கே நேற்று எவரேனும் வந்தார்களா என்றாள் உத்தரை. இல்லை இளவரசி, இக்காட்டுக்குள் எவரும் நுழைய முடியாது, கடுமையான காவல் உள்ளது என்றான் கஜன். உத்தரை உதட்டை சுழித்த பின், இரவில் எவரேனும் நுழைந்தால் இரவிலும் காவல் உண்டு, அத்துடன் இது நிலவு பொழுது என்றான். உத்தரை, நீங்கள் அறியாமல் எவரேனும் உள்ளே நுழைந்தால் புல்லொலியோ பூச்சியொலியோ மாறி அதை காட்டித் தருமா என்றாள். அறியேன் இளவரசி, ஆனால் என்று சொல்ல அவள் செல்க என கை அசைத்த பின் முன்னால் சென்றாள். அவன் வணங்கி விலகி நிற்க அவர்கள் அவனை கடந்து சென்றனர். அவன் விழிகளை சந்தித்த சுபாஷினி திடுக்கிட்டு விலகி கொண்டாள். பின்னெடு நேரம் அவள் உள்ளம் படபடத்து கொண்டே இருந்தது. நீர்க்கோலம் 47வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.